Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் பரிசுத்த நாமத்திற்கு நன்றி. இந்த நாளில் கூட உங்களை எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். Praise God. இந்த ஏப்ரல் மாதத்தில் 2ஆம் வாரம் ஈஸ்டர் முடிந்து உயிர்த்தெழுதலின் நாள் முடிந்து அடுத்த வாரத்துக்கு வந்திருக்கோம். Praise God. Hallelujah. இந்த நாளில் கூட நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். Heavenly Father, praise God, hallelujah. பரலோக தேவனே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அப்பா தேவரீர், நீர் ஆல்பாவும் ஒமேகாவுமான தேவன். ஹல்லேலூயா. நீர் எங்களை வழி நடத்தும் தேவன். ஹல்லேலூயா. உம்மையை துதிக்கிறோம். இந்த மாதத்தில் அப்பா தேவரீர் பெரிய காரியங்களை எங்களுக்காக வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. பெரிய மலைகளை கைப்பற்றும் அப்பா, பெரிய கர்த்தாவே எட்ட முடியாத சிகரங்களை அப்பா தேவரீர் லகுவாக நீர் எங்களுக்கு செய்து தரப்போகிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர், இந்த நாளுக்காக நன்றி. கடந்த வாரம் முழுதும் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவர். எல்லாவற்றிலும் எல்லாமா இருந்து எங்களை வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி. இந்த வாரம் உடைய கரத்தில் கொடுக்குறோம் தேவரீர். இந்த ஆராதனை முழுதுமாக எங்களோட பேசுங்க, கற்றுத்தாங்க, வழிநடத்துங்க. உடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தில் நாங்கள் நடக்கிறோம். வழிநடத்தி பலப்படுத்தும். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் காட் பிரைஸ் காட். இந்த நாளில் கூட நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை என்ற பாடலை நாம் போடுவோம். கர்த்தருக்கு நன்றி உள்ள ஜனங்களாகவும் கர்த்தருடைய பிள்ளைகளாகவும் நாம் இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் we have to praise God for what he has done in our lives. Hallelujah. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவா என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவாயின் நிழலுண்டு. செங்கடல் சிலுவாயில் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து
கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்த என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை என்றும் பாடு. நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, என்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை என்றும் பாடு. நன்றியால் பாடு பாடு. நன்றி போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை என்றும் பாடு. Glory, hallelujah, praise God, Jesus Lord, hallelujah. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, கர்த்தரை நன்றி சொல்லி என்னாலும் நாம் பாட வேண்டும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆராதனையில் ஹல்லேலூயா எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் காட், Jesus Lord, hallelujah, 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 praise the Lord, hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம். ஹல்லேலூயா, praise God. Oh Jesus Lord, hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவாதி தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபை உள்ளவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, the first and the last, ஆல்பாவும் ஒமேகாவுமான தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுதும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் ஹல்லேலூயா ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த நாளை நினைவு கூர்ந்து ஹல்லேலூயா, தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா. I am the resurrection and the life என்று சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா. நானே உயிர்த்தெழுதல் என்று சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழும் பொழுது எல்லாரும் கர்த்தருக்குள் இருந்தவர்கள் எல்லாரும் அந்த நேரத்தில் உயிர்த்தெழுந்தார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பராக்கிரம் உள்ள உயிர்த்தெழுதலாக இருந்தது ஆண்டவர் உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏராளமான மக்களுக்கு சாட்சி அளித்தார். ஹல்லேலூயா.
ஏராளமான மக்களுக்கு சாட்சி அளித்தார், சீஷர்களுக்கு சாட்சி அளித்தார், எல்லாருக்கும் சாட்சி அளித்து ஹல்லேலூயா நீங்கள் போய் இந்த சுவிசேஷத்தை எல்லாரிடத்திலும் சொல்லுங்கள். ஹல்லேலூயா நீங்கள் போய் எல்லாரிடத்திலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று, நான் மறுபடியும் வரப்போகிறேன், ஐ எம் கம்மிங் பேக் சூன் என்று ஆண்டவர் இதையா எல்லாரிடத்திலும் போய் சொல்ல சொன்னார். ஹல்லேலூயா இந்த நாளில் கூட கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, தேவரே நீர் வரப்போகிற ராஜா, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம் மத்தியில் ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா ஜீவனுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, தேவரீர் அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா நமக்குள் மரித்திருக்கும் காரியங்களை ஹல்லேலூயா those that had been dead ஹல்லேலூயா எதெல்லாம் நமக்குள் மரித்திருக்கிறதோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நாளில் உயிரோடு கொண்டு வர விரும்புகிறார். ஹல்லேலூயா நம் சரீரமாய் இருக்கலாம், நம் நம்பிக்கையாய் இருக்கலாம், நம்முடைய விசுவாசமாய் இருக்கலாம், நம் இழந்து போன பணமாய் இருக்கலாம், இழந்து போன மரியாதையாய் இருக்கலாம், இழந்து போன காரியங்களாய் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஹல்லேலூயா கர்த்தர் மறுபடியும் அது எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார், உயிருடன் எழுப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா கர்த்தரால் கூடும், கர்த்தரால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா கர்த்தரை நீங்கள் விசுவாசிங்கள். ஹல்லேலூயா கர்த்தரே நமக்கு ஒத்தாசையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா கர்த்தர் ஒருவரே நமக்கு ஒத்தாசையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா அவர் நம்மை வழி நடத்துவார், நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, தேவரீர் அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஜீசஸ் லார்ட். ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே, எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனே இருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கான நன்மைகள் வருமே, என் கண்களே எடுப்பே, எண்ணுக்கடங்கான நன்மைகள் வருமே, என் கண்களே எடுப்பே, எனக்கொத்தாசை வரும் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். கர்த்தருக்கு நேராக எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன், அலைகள் பெயர்ந்ததற்கிடினும் நிலை மாறி புவியிடினும், மலைகள் பெயர்ந்ததற்கிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே, ஆறுதல் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே, எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். ஓ ஹல்லேலூயா எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன், என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கா, என் காலை தள்ளாட ஓட்டார், இஸ்ரவேலை
காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே. இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தில் நிழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே. சூரியனும் சந்திரன், சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறே. கர்த்தருக்கு நேராக பர்வதத்தை பாருங்கள், கர்த்தருடைய பர்வதத்தை பாருங்கள். கண்களை ஏறெடுப்பே. இங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் தேவன். தீங்கும் அணுகாமல், தீங்கும் என்னை அணுகாமல். போக்கிலும் வரத்திலும் பத்திரமாக இது முதலாய். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக இது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தருக்கு நேராக, கர்த்தரான பர்வதத்திற்கு நேராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, அவரே கற்பாறையாய் இருக்கிறார். அவரே கற்பாறையாய் இருக்கிறார். அந்த கற்பாறையிலிருந்து ஜீவ ஊற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, என்னிடத்தில் வாருங்கள், come to me, I will give you living waters. என்னிடத்தில் வாருங்கள், நானே ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்றை தருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் கர்த்தரே கண்மலையாய் இருக்கிறார். ஆண்டவரே கண்மலையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி வந்தவர்களை ஆண்டவர் ஒரு பொழுதும் கைவிட்டதில்லை. நீ கர்த்தரை நம்பு, பர்வதமாய் இருக்கும் கர்த்தரை நம்பு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரே தேவாதி தேவன், பரிசுத்தர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். கர்த்தர் ஒருவரே, கர்த்தரே ஒருவரே. ஹல்லேலூயா. நீ விசுவாசி, கர்த்தரை நீ விசுவாசி, கர்த்தரை நீ விசுவாசி. உனக்குள்ளே அற்புதங்களை செய்கிற ஆண்டவரை விசுவாசி. ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஹல்லேலூயா அவர் தூங்குவதில்லை. ஹல்லேலூயா. அவர் உறங்குவதில்லை. அவர் கண்ணல்ல, அவர் மண்ணல்ல. அவர் தேவாதி தேவன், ஜீவிக்கும் தேவன். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரே. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரே. நீ கர்த்தரையே நம்பு, நீ கர்த்தரையே நம்பு. ஹல்லேலூயா. கர்த்தரையே நம்பு எல்லாவற்றிலும். ஹல்லேலூயா. என்ன கடங்கா நன்மைகளை செய்கிற ஆண்டவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் இதுவரைக்கும் நன்மைகளை செய்திருக்கிறார் ஆண்டவர். நன்றி சொல்ல ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அரபா ரபா தஷமா ரக்கமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம். ஹல்லேலூயா.
ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் காரியத்தை கர்த்தரை நம்பி நீ செய்வாயா? ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை கானான் தேசத்திற்கு நேராய் கொண்டு போய் நிறுத்தினார். ஹல்லேலூயா. தன்னுடைய ஜனங்களை கானான் தேசத்திற்கு நேராக நிறுத்தும் பொழுது நீங்கள் போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். கர்த்தரை உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அவரை நீ விசுவாசி. ஹல்லேலூயா. கர்த்தர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அவரை நீ விசுவாசி. ஹல்லேலூயா. முடியாது இல்லாது என்ற விஷயங்களை ஆண்டவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. எபிரோன் மலை எனக்கு வேண்டும் என்று காலேப் நின்றான். ஹல்லேலூயா. அவனிடத்தில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் மலையை பார்த்து எனக்கு இது வேண்டும் என்றான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நபரா நீங்கள் கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லை என்றால் கூட மலை வேண்டும் என்று கேட்க வேண்டும், பர்வதம் வேண்டும் என்று கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசியா நீங்கள்? ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்து கொடுப்பார். என்ன கையில் இருக்கிறது என்பதை பார்க்காதீர்கள். Don't see what you have in your hand. உங்கள் கையில் என்ன இருக்கிறது என்று பார்க்காதீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் கையில் என்ன கொடுத்திருக்கிறார், கர்த்தரால் என்ன செய்ய முடியும் என்பதை பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த காரியத்தை பாருங்கள். ஹல்லேலூயா. செங்கடலை இரண்டாக பிளக்கும் பொழுது மோசே இதை தான் கேட்டான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டான். உன் கையில் என்ன என்று கேட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் கோலை எடுத்து நீட்டு, செங்கடலுக்கு எதிராக நீட்டு, தடைகளுக்கு எதிராக நீட்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே விசுவாசித்து, நீ கர்த்தருடைய நாமத்தினாலே விசுவாசித்து செங்கடல் என்னும் பெரிய ஒரு போராட்டத்திற்கு எதிராக நீட்டு. ஹல்லேலூயா. அப்பொழுது வழி திறக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் கடலை இரண்டாக பிளப்பார் உனக்காக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் உனக்காக யாவற்றையும் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யெகோவா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். மாத்திரம் போதும் எனக்கு யெகோவா ஈசா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். எல்லாம் சொல்லுங்க. நீர் மாற்றம் போதும். கர்த்தர் ஒருவரே. மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும் எனக்கு. நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும் எனக்கு. யெகோவா சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். ஆமாம் இயேசுவே. யெகோவா பரிசுத்தர் உன்னதர் நீரே, உம்மை போலொரு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உம்
உள்ளத்திலே நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும் எனக்கு. நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். சொல்லுங்க. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும் எனக்கு. நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும் எனக்கு. நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும் எனக்கு. நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும் எனக்கு. நீர் மாற்றம் போதும். சொல்லுங்களேன். நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும் எனக்கு. கர்த்தர் ஒருவரே நமக்கு போதும். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி, யெகோவா ஷாலோம், யெகோவா ஜெரா. ஹல்லேலூயா. தேவாதி தேவன் அவர் ஒருவரே போதும் நம் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே போதும். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையை வழி நடத்த அவர் ஒருவரே போதும். God is enough in your life. Hallelujah. You need not run behind people, money, wealth. எதை பற்றியும் நீ ஓட அவசியம் இல்லை. கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். Hallelujah. God will take care of your needs. Hallelujah. உன் தேவைகளை சந்திப்பார் ஆண்டவர். Hallelujah. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இல்லாத இடங்களில் இருக்கிற வண்ணமாய் அழைக்கிற தேவன் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பள்ளங்களை வெட்டுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னது இதுதான். பள்ளங்களை வெட்டி வையுங்கள், தண்ணீரை நான் நிரப்புகிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. நீ விசுவாசத்தில் வனாந்தரத்தில் பள்ளங்களை வெட்டி வைப்பாயா? அந்த விசுவாசம் உனக்கு இருக்கிறதா? ஹல்லேலூயா. ஐயோ, இது வனாந்தரமாய் இருக்கிறதே, இந்த இடத்துல நாம வெட்டனா பிரயோஜனமே இல்லையே. எங்கிருந்து தண்ணீர் வரும்? பக்கத்துல எங்கேயுமே ஆறு இல்லையே, ஓடை இல்லையே, நதி இல்லையே, கடல் இல்லையே. எப்படி இங்கே தண்ணீர் வரும்? இந்த வனாந்தரத்தில் எப்படி பள்ளங்களை வெட்டுவது, வாய்க்கால்களை எப்படி வெட்டுவது என்று நினைக்கிறீர்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்வது இதுதான். நீ வாய்க்கால்களை வெட்டு. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் வாய்க்கால்களை வெட்டு, நான் தண்ணீரை கொண்டு வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசி முதலாவது. ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று உன் வாழ்க்கையில நீ முதலாவது விசுவாசி. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இருக்கிறார் என்பதை விசுவாசி. ஹல்லேலூயா. அவரே உன் வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா.
கர்த்தரை நீ விசுவாசி. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்படியே ஆண்டவர் ஹல்லேலூயா ஏதோமிலிருந்து ஆண்டவர் தண்ணீரை வரவழைத்தார். ஹல்லேலூயா. எங்கே நதிகள் இல்லையோ, அப்படி ஒரு அந்த பக்கமாய் நதியே கிடையாது, ஆனால் ஆண்டவர் தண்ணீரை வரவழைத்தார். ஹல்லேலூயா. கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நீ கர்த்தரை விசுவாசித்தால், ஹல்லேலூயா, அவருடைய நாமங்களை விசுவாசித்தால், ஆண்டவர் ஒருவரே ரட்சிப்பின் தேவன், சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசி. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையின் போராட்டங்கள், பிரச்சனைகள், ஹல்லேலூயா, என்ன இது வாழ்க்கை என்று நினைக்காதீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ஒரே வாழ்க்கை, அது கர்த்தருக்கு மட்டும்தான் என்று வைராக்கியமாய் கர்த்தருக்காக நில்லுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம் வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. நன்மைகளை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நீ விசுவாசி. ஹல்லேலூயா. கர்த்தரை நீ விசுவாசி. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் அழைக்கிறவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒன்றுமே இறந்து போன காரியத்தை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். ஹல்லேலூயா. மரித்து போன மகன், தாயார் அழுது கொண்டு, அந்த விதவை தாயார் அழுது கொண்டு வெளியே வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் மனதுருகி மரித்து போய் இருந்த அந்த மகனை ஆண்டவர் பாடையை தொட்டார். அப்பொழுது உயிரோடன் எழுந்தான் அவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜாயிரஸ் வீட்டிற்கு அந்த சிறுமி மரித்து போய் இருந்தால் அவர்கள் வீட்டில் எல்லாரும் அழுது கொண்டு இருந்தார்கள். ஹல்லேலூயா. அழுகையின் சத்தம் அந்த வீடு முழுதும் நிரம்பி இருந்தது. ஆனால் எப்பொழுது கர்த்தர் உள்ளே சென்றாரோ, எப்பொழுது ஆண்டவர் உள்ளே சென்றாரோ, எழுந்திரு என்று உயிருடன் அந்த மகளை எழுப்பினார். ஹல்லேலூயா. மறைத்திருக்கும் காரியங்கள், உன் வாழ்க்கையில் இல்லாத காரியங்கள், உன் வாழ்க்கையில் இனிமேல் இது நடக்காது என்று நீ நினைக்கும் காரியங்களை கர்த்தர் உயிருடன் எழுப்பி கொடுப்பார். ஹல்லேலூயா. நீ கர்த்தரை விசுவாசித்தால், ஹல்லேலூயா, கர்த்தரை விசுவாசி. ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மைகளை செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை நமக்கு செய்கிற ஆண்டவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கம் அன்பு கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கம் அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலையில் வேளைகளில் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலையில் வேளைகளும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன்.
ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பு கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பே நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பே நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல ஓரி வார்த்தை பாபா பாபா ரமஷபரி கரபாதோரி கபர. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஓ ஹalleluya ஹalleluya. Oh Jesus, Jesus God, hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை முழுதுமாக நீர் நடத்தி வந்த ஆண்டவராய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உலகத்தின் இரட்சகரே, மீட்பரே, பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை நடத்தும் தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. இம்மட்டுமாக எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே, உம்மையே நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி உள்ள ஹalleluya இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை செய்தவர் நீர். ஹalleluya. எங்கள் வாழ்க்கையில நன்மைகளை மட்டும் தான் செய்திருக்கிறீர். ஒருவேளை எங்களுக்கு இப்பொழுது தெரியல ஆண்டவரே, நிறைய காரியங்கள் இப்பொழுது பார்க்கும் பொழுது ஆண்டவரே இது எதற்காக, ஏன் நடக்குது, எதற்காக இது நடக்குது என்று தெரியாமல் எங்கள் வாழ்க்கையில் இருக்குது ஆண்டவரே. ஆனால் எல்லாமே நன்மையாக தான் எங்களுக்கு செய்கிறீர். நீர் எல்லாமே நன்மையாக தான் எங்களுக்கு செய்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya. நன்மை செய்கிற ஆண்டவர் நீர் ஒருவரே. ஹalleluya. பரிசுத்தரே, ஜீவனுள்ள தேவனே, இரட்சகரே, மீட்பரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. நன்மை செய்கிற ஆண்டவர் நீர் ஒருவரே. ஹalleluya.
கர்த்தரை விசுவாசி. உங்கள் வாழ்க்கையில நன்மைகளை செய்கிற ஆண்டவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஆயிரம் நன்மைகளை செய்கிற ஆண்டவர் நம் வாழ்க்கையில கூட, உங்கள் வாழ்க்கையில கூட நீ கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது அவர் நன்மைகளை செய்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். மற்றவர்களுக்கும் நமக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை காட்டுகிறார். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கும் நமக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை காட்டுகிறார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் வெட்கப்பட விடமாட்டார் கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு நாளும் வெட்கப்பட விடமாட்டார். கர்த்தரே ஆண்டவர், கர்த்தரே ரட்சகர், மீட்பர். அவர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட சுகுவீனம், பலவீனம், வியாதியாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே இயேசுவே, உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லா சாபங்கள், எல்லா பலவீனங்கள், எல்லா வியாதிகள், எல்லா பிரச்சனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஹல்லேலூயா. சரீரத்தை விட்டு விலகி போ. ஹல்லேலூயா. வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஹல்லேலூயா. நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே எல்லா வியாதிகள், எல்லா பலவீனங்கள் இந்த நேரத்திலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. அது தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சரீரம். உனக்கு வியாதியே, உனக்கு அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தரே ஆளுகை செய்யும் சரீரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த குடும்பங்களில், ஹல்லேலூயா, கர்த்தருடைய குடும்பங்களில் சூழ்ச்சி செய்ய உனக்கு அதிகாரம் கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லா பிசாசின் சூழ்ச்சிகளையும் உடைக்கிறோம். கர்த்தாவே தேவரே, வழி நடத்தி பலப்படுத்துங்க. இந்த வல்லமையுள்ள நாமத்தினாலே, கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லா பினான்சியல் கட்டுகளையும் உடைக்கிறோம். கர்த்தாவே தேவரே, எல்லா பண தேவைகளையும் அப்பா தேவரீர், அப்பா பிசாசு வைத்திருக்கிறோம் எல்லா காரியங்களும் உடைக்கிறோம் ஆண்டவரே தேவரே. வழி நடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே தேவரே. விடுதலை தாங்க தேவரே. ஆசீர்வதிங்க அப்பா தேவரே. இந்த நேரத்தில் கூட எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். வழி நடத்தி பலப்படுத்துங்க. ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise God. Jesus. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கே எல்லா துதி கன மகிமையும் உண்டாவதாக. Praise God. Hallelujah. நம்முடைய ஞாயிறு ஆராதனை ஜேடிஏ ஹாலில் ஒவ்வொரு வாரமும் காலையில் 7:30 ஆரம்பிக்கிறது. நீங்கள் நேரில் வந்து கலந்து கொண்ட விரும்புகிறவர்கள் நீங்கள் வந்து இந்த ஜேடிஏ ஹால், பாலு நகரில் இருக்கும் ஜேடிஏ ஹாலில் வந்து கலந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அதோடைய மறு ஒளிபரப்பு தான் 10 மணிக்கு IMTVயில் நீங்கள் பார்க்கிறீர்கள். செய்திகள் யூடியூப்லேயும் இருக்கிறது, நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் நீங்கள் அதில் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் நேரடியாக 7:30 மணிக்கு நீங்கள் வந்து கலந்து கொண்டால் எங்களுக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஏவினால், கர்த்தர் உங்களுடன் பேசினால் நீங்கள் ஆராதனையில் வந்து கலந்து கொள்ளுங்கள். பிரைஸ் காட். இந்த வாரம், இந்த மாதம் நாம் பார்க்க போகும் ஒரு தலைப்பு, ஒரு பட்டணம் ஹெப்ரோன். ஹல்லேலூயா. ஹெப்ரோன் என்ற பட்டணத்தை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். போன மாதம் எந்த பட்டணத்தை பார்த்தோம்?
போன மாதம் எந்த பட்டணத்தை பார்த்தோம்? எது? எரிகோ பட்டணத்தை பார்த்தோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எரிகோ பட்டணத்தை பார்த்தோம். ஆண்டவர் எப்படி எரிகோ கோட்டையை உடைத்தார், எப்படி ஜாக்கியஸை ஆண்டவர் மனம் திரும்பினார், அந்த குடும்பத்தை ரட்சித்தார், அதெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த மாதம் எப்ரோன் என்ற ஒரு பட்டணத்தை நாம் பார்க்க போகிறோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் எந்த ஊரிலிருந்து வந்தவன்? எந்த ஊரிலிருந்து ஆபிரகாம் வந்தவன்? எந்த ஊர்லேருந்து கூப்பிட்றார் அவரை? சாதாரண கிறிஸ்தவர்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இதெல்லாம். ஊர் பட்டணம். ஊர் பட்டணத்திலிருந்து ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். ஹல்லேலூயா. ஊர் பட்டணத்திலிருந்து ஆண்டவர் அழைத்தார். அவனை என்ன சொல்லி அழைத்தார் ஆண்டவர்? உன்னுடைய தாய், உன்னுடைய தகப்பன், உனக்கு இருக்கும் எல்லா காரியங்களையும் விட்டு எனக்காக நீ வா என்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்தை வா என்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் விட்டு leave everything behind. Hallelujah. It is the greatest calling of history. வரலாறில் மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த அழைப்பில் ஒரு அழைப்பு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அழைப்பு. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார்? அவன் ஊர் பட்டணத்தில் இருந்தவன். அந்த ஊர் பட்டணத்தை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அது ஏற்கனவே அந்த பட்டணம் நல்ல ஒரு மாடி வீடு இருக்கும் ஒரு பட்டணமாக, நல்ல ட்ரைனேஜ் சிஸ்டமு, நல்ல தெருக்கள், ரோடு இதெல்லாம் இருக்கிற ஒரு நகரம், பட்டணமாக இருந்த ஒரு இடம். எது? ஊர் பட்டணம். வசதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தான். யாரு? ஆபிரகாம். தன்னுடைய மனைவி, சொந்த பந்தங்களுடன் ஆபிரகாம் வசதியுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்படி இருந்த ஆபிரகாமை ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னை நம்பி, ஹல்லேலூயா, என்னை விசுவாசித்து, என்னை நம்பி நீ எல்லாவற்றையும் விட்டு லீவ் எவ்ரிதிங் பிஹைண்ட். ஹல்லேலூயா. என்னை நம்பி வா என்றார். இது மிகவும் கடினமான ஒரு அழைப்பு. இட்ஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட். ஹல்லேலூயா. மிகவும் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடன் பேசிக்கொண்டிருக்கும் காரியம் என்ன? கர்த்தருக்காக நீ என்ன காரியத்தை உன் வாழ்க்கையில் விட்டு கொடுத்திருக்கிறாய்? ஹல்லேலூயா. கர்த்தருக்காக உன் வாழ்க்கையில நீ எதை விட்டு கொடுத்திருக்கிறாய்? பணத்தை விட்டு கொடுத்திருக்கிறாயா? செல்வாக்கை விட்டு கொடுத்திருக்கிறாயா? அந்தஸ்தை விட்டு கொடுத்திருக்கிறாயா? வேலையை விட்டு கொடுத்திருக்கிறாயா? கர்த்தருக்காக எல்லாவற்றிலும் முதல் இடத்தை கொடுப்பதால் மற்றவர்கள் உங்களை பார்த்து கேலி கிண்டலும் செய்திருக்கிறார்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் கேட்கிறார், எனக்காக எல்லாவற்றையும், உன்னுடைய வீடு, உன்னுடைய பொருள், உன்னுடைய செல்வாக்கு எல்லாவற்றையும் விட்டு நான் காட்டும் தேசத்தை நீ சுதந்திரித்துக்கொள், அங்கே வா என்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, காட்ஸ் கிரேட்டஸ்ட் காலிங். பாருங்க, எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் வர, அப்பொழுதுதான் ஆண்டவர் ஒரு இடத்தை ஆண்டவர் காட்டுகிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்தை தான் பாருங்க, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம்
10ஆம் வசனம். ஹalleluya. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. பாருங்க, லோத்தும் ஆபிரகாமும் ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க. ஹalleluya. லோத்தும் ஆபிரகாமும் ஒரு இடத்தில் வந்து நின்ற பொழுது அந்த இடத்தில் ஆபிரகாம் என்ன சொல்கிறார்? நீ எந்த பக்கம் போனோன்னு யோசிக்கிறோ அந்த பக்கம் போ லோத்து. நீ எந்த பக்கம் போறியோ அதற்கு நேர்மாறாக நான் செல்கிறேன் என்றான். ஹalleluya. அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் நான் போகிறேன், ஏனென்றால் ஜனக்கூட்டம் அதிகமாகிவிட்டது என்று. லோத்து அவன் பார்க்கும் பொழுது சோதோம் குமார் அந்த பட்டணத்தை பார்க்கும் பொழுது செழிப்பான பெரிய பட்டணமாக அவன் கண்களுக்கு ஏற்றதாக இருந்தது. ஹalleluya. கண்களுக்கு ஏற்றதாக இருந்தது. இந்த வார்த்தையை நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? கண்களுக்கு ஏற்றதா இருந்தது. ஆதியாங்க ஏவாளு அந்த பழத்தை பார்க்கும்போது கண்களுக்கு ஏற்றதாய் இருந்தது. ஹalleluya. she was pleased looking. அது கண்களை பார்க்கும் பொழுது ஆஹா அப்படின்னு. இதுதான் லோத்து பார்க்கும் பொழுது, அந்த வழியை பார்க்கும் பொழுது செழுமையாக எகிப்தை போல செழிப்பாக இருந்தது அவனுக்கு. ஹalleluya. நம்ம நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் அப்ரோச், கான்ஷியஸ் லாஜிக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புத்திக்கு அறிவுக்கு ஏற்ற ஒரு சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மனிதர்கள். கரெக்டா இல்லையா? நீங்களும் நானும் அந்த இடத்தில் இருந்தால் கூட அறிவும் புத்தியும் ஞானமும் கண்களும் சொல்வதை தான் நாம் கேட்போம். இந்த பக்கம் வறண்ட பூமியாய் இருக்கிறது, ஒன்றுமே இல்லை. இந்த பக்கம் பார்த்தால் பெரிய பட்டணம், கொஞ்ச தூரம் போனாலே பட்டணம் தெரிகிறது. 2 பெரிய பட்டணங்கள் இருக்கிறது, செழிப்பான வழிகள் இருக்கிறது. எந்த பக்கம் போவோம்? ஹalleluya. நாம இருந்தா கூட லோத்துக்கு முன்னாடி ஓடிட்டு போவோம். ஹalleluya. இதுதான் நாம் செய்திருப்போம். ஏன் அப்படின்னா we are calculating with our brain. நம்முடைய மூளை, நம்முடைய சிந்தனை என்ன சொல்கிறது? இங்க ஒன்றுமில்லை மகனே மகளே, இங்க ஒன்றுமில்லை, ஆனால் இங்கே செழிப்பான காரியம் தெரிகிறது, ஒரு எதிர்காலம் தெரிகிறது, ஒரு காரியம் எனக்கு தெரிகிறது, அங்கே நான் போகிறேன். why? because opportunities are there more. எனக்கு அங்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. கரெக்டா இல்லையா? எனக்கு அங்கே நிறைய வாய்ப்பு இருக்கிறது வாழ்க்கையில முன்னேறுவதற்கு, அதனால் நான் போகிறேன். ஆபிரகாம் என்ன சொல்றான்? வறண்ட நிலமாய் இருந்தாலும் வாய்ப்பு தருகிறவர் ஆண்டவர் தான், அவர் பக்கமாய் நான் போகிறேன் என்கிறார். பெரிய வித்தியாசம். ஹalleluya. லோத்து வாய்ப்பு எனக்கு தெரிகிறது, நான் வாய்ப்பை வைத்து நான் வாழ்க்கையை உண்டாக்குகிறேன் என்று அவன் ஒரு பக்கமாய் போகிறான். ஆபிரகாம் வாய்ப்பே இல்லை, ஆனால் அந்த வாய்ப்பை ஆண்டவர் உருவாக்குவார், கர்த்தரை நம்பி போகிறேன் என்று மறுபக்கம் போகிறான். ஹalleluya. எந்த பக்கம் நீங்கள் போக போகிறீர்கள்? ஹalleluya. பாருங்க, ஆண்டவர் முன் குறித்த இடத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஹalleluya. அப்படியே ஒரு வேளை லோத்து இந்த பக்கம் திரும்பி இருந்தா கூட, நான் கண்டிப்பா சொல்றேன், ஒரு வேளை லோத்து இந்த பக்கம் வனாந்தரம் பக்கம் எனக்கு வேண்டாம், சோதோம் குமோரா வேண்டாம், இந்த பக்கம் போறேன்னு சொல்லி திரும்பி இருந்தா கூட ஆபிரகாம் இந்த பக்கம் தான் வந்திருப்பான். ஹalleluya. ஏன்னா ஆண்டவர் முன் குறித்த இடமாய் இருக்கிறது அந்த இடம். ஹalleluya. ஆண்டவர் முன் குறித்த இடமாய் இருக்கிறது, அதனால் ஆண்டவர் அந்த பக்கமாய் தான் நம்மை போக சொல்கிறார். ஹalleluya. வறண்ட நிலமாய், don't judge with your eyes.
Don't judge God with your eyes. Hallelujah. எலிசா உடைய வேலைக்காரன் எலிசாவை சுற்றி எல்லாம் வந்து விட்டார்கள். கரெக்டா இல்லையா? 1 ராஜாக்கள் எல்லாரும் சுத்தி வந்து விட்டார்கள். ஐயோ, கதவை திறந்தா எல்லாரும் சுத்தி நிற்கிறார்களே, என்ன செய்வது என்று பதட்டமாய் இருக்கிறான் அவனுடைய வேலைக்காரன். ஆனால் எலிசா ஒரு நாளும் அசரவில்லை. ஏன்? ஆவிக்குரிய கண்களில் திறக்க வேண்டும் என்பதை உணர்ந்தான் எலிசா. அதனால் அவனுடைய வேலைக்காரன் ஆவிக்குரிய கண்களை திறங்க ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது மலை சுற்றிலும் இருந்த கர்த்தருடைய சேனைகளை அவன் பார்த்தான். ஹல்லேலூயா. உன் ஆவிக்குரிய கண்களில் நீ பார்க்க வேண்டும். வனாந்தரமாய் இருக்கிற இடத்தை பார்த்து, அதுதான் வர்ஷிப்லயும் சொன்ன ஆண்டவர், அதுதான் வர்ஷிப்லயும் ஆண்டவர் பேசினாரு. வனாந்தரமாய் இருக்கிற இடத்துல ஏன் இந்த பள்ளங்களை வெட்ட வேண்டும், ஏன் வாய்க்கால்களை வெட்ட வேண்டும்? மூளைக்கு எட்டவில்லையே. புத்திசாலித்தனமா உன்னை யோசித்தனே, முட்டாள் மாதிரி வனாந்தரத்தில் பள்ளத்தாக்கில் நீ போய் வெட்டி கொண்டிருக்கிறாயே. ஜனங்க சொல்லுவாங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஆபிரகாமே முட்டாள் மாதிரி இந்த பக்கம் போறியே, வனாந்தரமாய் இருக்கே, அங்க வாய்ப்பே இல்லையே, ஏன் அந்த பக்கம் போகிறாய் ஆபிரகாமே என்று நம்மை பார்த்து சொல்வார்கள். ஹல்லேலூயா. ஆனால் நாம் என்ன சொல்ல வேண்டும்? கர்த்தர் எனக்கு வாய்ப்புகளை தருவார், கர்த்தர் எனக்கு வாய்ப்புகளை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. அந்த பக்கமாக தான் நான் போவேன். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் செய்கிறது 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்தேன். ஆண்டவர் சொல்வது என்ன? எல்லா பக்கமும் திரும்பிப்பார். ஹல்லேலூயா. வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு எல்லா பக்கமும் திரும்பிப்பார். எல்லா பக்கமும் திரும்பிப்பார். இப்போ நீ நிற்கிற பூமியை உன் ஜனங்களுக்கு தருவேன் என்றார். ஹல்லேலூயா. இல்லாத இடம் வனாந்தரமாய் இருக்கிறது, ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த இடத்தில் ஜனங்கள் வாழ்வதை பார், பெரிய பட்டணங்களை பார், ஆவிக்குரிய கண்களை திறந்து பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் ஆவிக்குரிய கண்களை திறந்து இல்லாத இடங்களில் இருக்கிற வண்ணமாய் பார் என்கிறார். அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் உருவாக்குகிறவர் ஆண்டவர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவரை நீ விசுவாசிக்க வேண்டும். இந்த மாதம் முழுதும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்க்கிறோம். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இல்லாத இடங்களில் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாம் பேர்ல ஒரு லேண்டு கூட கிடையாது. அவன் காசு கொடுத்து ஒரு லேண்டு கூட வாங்கல. ஆனால் அவன் நிற்கிற பூமியை ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு கொடுப்பேன் என்கிறார். ஹல்லேலூயா. உனக்கும் உன் சந்ததிகளுக்கும் கொடுப்பேன் என்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய கண்களை நீ திறந்து பார், கர்த்தர் உனக்கு செய்வார். ஹல்லேலூயா. படிங்க 15ஆம் வசனம் அப்படியே. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் எழுந்து நடந்து ஓடி போய் திரி, எல்லாமே உண்டுதான்றார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா ஆண்டவர் சொன்னது? அங்க ஒன்றுமே இல்லை, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, போ ஓடு, போய் எல்லா இடத்தையும் போய் பார். அடடா, இங்க ஒரு பில்டிங் இருக்கு, ஆஹா அங்க ஒரு இது இருக்கு, ஆஹா விசுவாச கண்களில் பார் என்கிறார். விசுவாச கண்களில் நீ எதை விசுவாசிக்கிறாயோ,
வார்த்தையினால் எதை அறிக்கை செய்கிறாயோ அது உன் வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்கிறது. அன்றைக்கு ஆபிரகாம் குழந்தையே கிடையாதுங்க. He did not have even a single child. ஒரு குழந்தை கூட கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கும் உன் சந்ததிகளும் ஓடி விளையாட ஒரு இடத்தை தருகிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? எபிரோன் என்ற இடத்தை ஆண்டவர் ஏன் நமக்கு கொடுக்கிறார்? ஏன் இந்த மாதத்தில் எபிரோன் என்ற ஒரு பட்டணத்தை நாம் பார்க்கிறோம்? இல்லாத இடங்களில் இருக்கிற வண்ணமாய் ஆண்டவர் அழைக்கிறார். கண்களை திறந்து பார். ஹல்லேலூயா. If there is nothing, it is the best thing. Hallelujah. ஏன் சொல்ற பாருங்க? If there is nothing, it is the best thing. என்னடா பைத்தியக்காரனா அப்படின்னு பார்ப்பீங்க. ஏன் சொல்றேன்னா, ஏதாவது இருந்தா அது மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று இருக்கு அப்படின்னா அது தெரியும். ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை என்றால் ஏதாவது நம்ம இமேஜினேஷனில் உருவாக்கி அதை பார்க்கலாம். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் ஒரு காரியத்தை உருவாக்கி கர்த்தர் எனக்கு இதை செய்வார் என்று இல்லாத இடத்தில் உருவாக்கி பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இல்லாத காரியங்களை செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவர். செங்கடலில் வழி கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? செங்கடலில் வழியை உருவாக்கி தந்தார். ஹல்லேலூயா. கற்பாறை வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? வனாந்தரத்தில் கற்பாறை மூலமாக தண்ணீர் கொடுத்தார். ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் உணவு கிடையாது. வானத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? மன்னாவை கொடுத்தார். நம்மள மாதிரி ஆட்கள் என்ன செஞ்ச சொன்னாங்க? நான்வெஜ் வேணும் ஆண்டவரேன்னு கேட்டாங்க. அங்கே எங்கேயுமே நான்வெஜ் இல்லை. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? காடைகளை கொடுத்தார். இல்லாத இடங்களில் இல்லாத சிச்சுவேஷன்ல ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எது பெஸ்ட்? இல்ல இப்பன்றது தானே பெஸ்ட். ஹல்லேலூயா. அப்ப இல்லைன்றது பெருமையை தானே யோசிக்கணும். யோசிப்பீங்களா? இனிமேல் இல்லைன்றது பெருமையா யோசிக்கணும். இல்லைன்னும் போது ஆஹா சந்தோஷம். ஏன்? ஆண்டவரால் எவ்வளவு வேணாலும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. கரெக்டா இல்லையா? இருக்குது, கொஞ்சம் இருக்கு அப்படின்னா அந்த கொஞ்சத்தை தான் நம்ம என்னைக்குமே கையில் வச்சுன்னு பிடிச்சிக்கணும். யாருக்கும் கொடுக்காம சுற்றின்னு போ. கொஞ்சத்தை வச்சுன்னு, ஏன் கொஞ்சமாக இருக்கு, எனக்கே பத்தல, யார் கொடுக்குறது அப்படின்னு சுற்றின்னு போ. ஆனால் இல்லாத இடத்தில் ஆண்டவரால் பெரிய காரியங்களை உருவாக்கி தர முடியும். ஹல்லேலூயா. எபிரோன் ஆண்டவர் தந்தார். மேலே படிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அப்போ ஆபிரகாம் முதலாவது வந்து கால் எடுத்து வைத்த பூமி எது? எது? எபிரோன். ஹல்லேலூயா. பாருங்க, ஊர் பட்டணத்தில் இருந்து தகப்பன் தாயெல்லாம் பிரிஞ்சு வந்து அதே இடத்துல ஹாரான்ல இருந்து அங்கிருந்து வந்தாங்க. திருப்பி லோத்து நடுவில் வந்து லோத்து இடத்தில் பிரிந்து எல்லாரும் பிரித்தார். ஆண்டவர் ஒவ்வொருத்தரா பிரித்தார். ஒவ்வொரு காரியமாக பிரித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக ஆண்டவர் உன்னை அழைத்தால் என்ன செய்வார் தெரியுங்களா? ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். முதல்ல நீங்க எதெல்லாம் பிடிச்சி வச்சுன்னு இருக்கீங்களோ அது எல்லாவற்றையும் பிரிப்பார், எடுப்பார். ஹல்லேலூயா. குடும்பத்தை பிரித்தார், அண்ணன் தம்பிகளை பிரித்தார். கர்த்தருக்காக நீ வைராக்கியமாய் நிற்கிறாய் என்றால் ஒவ்வொன்றாக பிரித்து கொண்டே இருந்தார். கடைசியாக லோத்தையும் ஆபிரகாமையும் பிரித்தார். ஹல்லேலூயா. அதற்கு அப்புறமா தான் ஆண்டவர் எபிரோனை காட்டுகிறார். ஹல்லேலூயா. முதலே எபிரோனை காட்டியிருக்கலாம், செய்யல. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் உங்களுக்கு மட்டும் வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. யாருக்குமே கொடுக்காத ஒரு ஐட்டம்,
லோத்துக்கும் கொடுக்கல, ஆபிரகாமின் தகப்பனுக்கு தேராக்கு கொடுக்கல, யாருக்குமே கொடுக்காத ஒரு ஐட்டத்தை, ஒரு இடத்தை, ஸ்பெஷலாக ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆபிரகாமுக்கு தருகிறார். இந்த தேசத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் எபிரோனுக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறார் ஆண்டவர் ஆபிரகாமை. ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதத்தில் முதல்ல நம்ம உயிர்த்தெழுந்த ஆண்டவரை விசுவாசித்து முதல்ல கால் எடுத்து வைக்கும் இடம் எபிரோன். ஹல்லேலூயா. எபிரோன் என்று பார்க்கும் பொழுது அது பயங்கரமான விசுவாசத்தின் ஒரு வார்த்தை. நீங்கள் முதல் ஞாபகம். எரிகோ என்று பார்க்கும் பொழுது போன மாதம் அது வெற்றியின் சின்னமாக ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று எரிகோவை பார்த்தோம். எபிரோன் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தை ஆண்டவர் இல்லாத இடத்தை இருக்கிற வண்ணமாய் அழைக்கிற ஆண்டவர் எபிரோன் பட்டணத்தை கொடுக்கிறார். ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த இடத்தில் ஆண்டவர் உருவாக்குவார். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு பிள்ளைகளே கிடையாது, உன்னுடைய சந்ததிகள் இந்த இடம் ஃபுல்லா இருப்பார்கள் என்று ஆண்டவர் ஓடி போய் எல்லா இடத்தையும் போய் பாரு என்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எபிரோன்னா என்ன? ஹல்லேலூயா. விசுவாச கண்களால் நீ பார்க்க வேண்டும். இல்லாத இடத்தில் உருவாக்கி வார்த்தை மேலே விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசி. நீ ஜெபிக்கும் பொழுது சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு எபிரோனை தந்தீரே ஆண்டவரே. ஆபிரகாம் எபிரோனை கால் எடுத்து வைக்கும் பொழுது அவனுக்கு பிள்ளையும் கிடையாது, அவனுக்கு எதுவும் கிடையாது. அந்த இடம் காலியாக இருந்ததே ஆண்டவரே. ஆனால் அவருக்கு தன்னுடைய ஜனங்கள் எல்லாரையும் அவருக்கு கொடுத்தீரே, சந்ததிகளுக்கு கொடுத்தீரே, அதை போல எனக்கும் செய்யுங்கள் என்று கேளுங்கள். ஹல்லேலூயா. கட்டாத இடத்தில் வீடை கட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லி போய் கேளுங்க. வாங்க முடியாத ஒரு இடத்தில், வாங்க முடியாத ஒரு பூமியில் போய் கால் எடுத்து வைத்து ஆண்டவரே இந்த பூமியை எனக்கு தாங்க என்று கேளுங்கள். ஹல்லேலூயா. வாங்க முடியாத ஒரு காரியத்தை, ஒரு பைக்கை உங்களால் வாங்க முடியலன்னா போய் அந்த ஷோரூமில் போய் அந்த பைக் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே என்கிட்ட இல்லை, ஆனால் இந்த மாசத்துல எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வாங்க, கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. எபிரோன் என்பது விசுவாசத்தின் வார்த்தை. நீ விசுவாசித்தால் உன் ஆவிக்குரிய கண்களில் பார்க்கலாம். அதுதான் எபிரோனை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் முதல்ல ஆபிரகாமை எபிரோன்ல தான் போய் நிற்க வைக்கிறார். முதல்ல நம்மை கூட என்ன செய்கிறார்? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எபிரோன்ல வந்து நிற்க வைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக இருக்கும்னு சொன்னீங்க. மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே சில்லறை எண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்பவுமே மாதம் ஆரம்பிக்கும் பொழுது நடுவில் வரும்போது நோட்டாவது இருக்கும், கரெக்டாக இல்லையா? ஆனால் சில்லறைகளை எண்ண ஆரம்பிச்சிட்டேனே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கரெக்டா இல்லையா? இல்லாத காரியத்தில் ஆண்டவர் உருவாக்குகிற ஆண்டவர் நாம் பார்க்கும்பொழுது, எபிரோனை பார்க்கும்பொழுது காலியாக தான் இருக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ விசுவாசித்தால், உன் கண்களை விசுவாசித்தால் ஆண்டவர் இந்த மாதம் முடிவதற்கு முன்பதாக அதை எபிரோன் பட்டணமாக மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. உன் சந்ததிகளுக்கு கொடுப்பார் நீ விசுவாசித்தார். அங்கே ஆபிரகாம் என்ன செய்கிறான்? எபிரோன் பட்டணத்தில் முதல்ல கால் எடுத்து வைத்தவுடன் ஆண்டவர் இந்த இடத்தில் நீ தங்கு என்று சொன்னார். கரெக்டா இல்லையா? ஆபிரகாம் நான் போறேன் ஆண்டவரே அப்படின்னு எங்கேயாவது இந்த இடத்துல பார்த்தீங்க படிச்சு பாருங்க. நான் போறேன் ஆண்டவர், அந்த இடம் நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஆபிரகாம் போகவில்லை.
ஆண்டவர் தான் ஆபிரகாமை வழி நடத்தி இந்த இடத்தை தருவேன், இந்த இடத்தை பார்த்துக்கொள், இந்த இடத்தில் ஓடு, இந்த இடமெல்லாம் உனக்கு தான் என்று ஆண்டவர் தான் தந்தார். ஹல்லேலூயா. அந்த இடத்தை அவன் சுதந்தரித்து கொண்டான். இடமோ வேலையோ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமோ எது இருந்தாலும் கர்த்தர் ஒரு இடத்தை, ஒரு பொருளை, ஒரு நபரை, ஒரு காரியத்தை காட்டுகிறார் என்றால் அதை நீ சுதந்தரித்துக்கொள். ஹல்லேலூயா. அந்த இடத்துல என்ன பண்ண சொல்றார் ஆண்டவர்? ஒரு பலிபீடத்தை கட்ட சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்ன செய்தான்? ஒரு பலிபீடத்தை அந்த இடத்தில் கட்டினான். முதல்ல ஆண்டவர் ஒரு இடத்தை கட்டும் பொழுது ஒரு பலிபீடம். படிங்க, அந்த இடத்துல என்ன பண்றான் பாருங்க. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். இல்ல 13:18. 13:18 ஆதியாகமம் 13:18. அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். பாருங்க, அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பலிபீடம் என்றால் என்ன? கர்த்தருடன் இருக்கும் ஒரு ஐக்கியத்தை காட்டுகிறது. fellowship with God. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு முதலாவது ஒரு இடத்தை காட்டுகிறார், முதலாவது ஒரு காரியத்தை காட்டுகிறார். இந்த இடம் என்று சொன்னால் அந்த இடத்தில் ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும். fellowship with God. ஹல்லேலூயா. விசுவாசம் எப்படி ஆரம்பிக்கும் தெரியுங்களா? ஐக்கியத்தில் தான் ஆரம்பிக்கும். கர்த்தருடன் உன்னோடன் நீயும் கர்த்தரும் இருக்கும் ஐக்கியம்தான் உன் விசுவாசத்தை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. Faith will be built on fellowship. விசுவாசம் எப்பொழுதும் ஐக்கியத்தில் தான் கட்டப்பட வேண்டும். விசுவாசம் தனியாக வளரக்கூடாது, வளர முடியாது. கர்த்தருடன் ஒரு ஐக்கியம் இருந்தால்தான் அது வளரும். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு எபிரோன் பட்டணத்தில் முக்கியமாக நீ முதல்ல செய்ய வேண்டியது என்ன? ஐக்கியத்தை வளர்த்துக்கொள். கர்த்தருடன் ஒரு ஐக்கியத்தை, ஒரு பலிபீடத்தை உருவாக்கு. அங்கே ஐக்கியத்தை உருவாக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். பாருங்க, ஆபிரகாம் இன்னும் எப்ரோன்ல தான் இருக்கிறார். இந்த 18ஆம் வசனத்துல நீங்க படிக்கும் பொழுது கூடாரத்தை இன்னும் கலைஞ்சிட்டு எங்கேயும் போல, இன்னும் எப்ரோன்ல தான் இருக்கிறார். சரியா? எப்ரோன்ல இருக்கும் பொழுது ஆண்டவர் அவரை சந்திக்க வருகிறார். ஹல்லேலூயா. சந்திக்க வந்த ஆண்டவர் அவர் எதை முன் குறித்தாரோ, எதை சொல்லினாரோ, 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 14ஆம் வசனம், 16ஆம் வசனம், 18ஆம் வசனத்தில் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுவதற்காக இந்த 18ஆம் வசனத்தில் ஆண்டவர் நேரில் வந்தார். ஹல்லேலூயா. எப்ரோனில் ஐக்கியத்திற்காக, ஒரு அடையாளத்திற்காக அவன் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனை எப்ரோனில் சந்திக்க வருகிறார். வந்த பொழுது இவன் என்ன செய்கிறான் பாருங்க. ஆபிரகாம், அவனுக்கு வயசு அதிகமான வயசு, ஏறக்குறைய 98 இருக்கும். ஏன்னா 99 அவனுக்கு குழந்தை பிறக்கிறது, 98 இருக்கும் வயசு. 98 வயசுல ஓடுறான் பாருங்க. 7ஆவது வசனம் படிங்க. ஆபிராம் மாட்டு மந்தைக்கு ஓடுறான். ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிராம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே ஒரு மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். பாருங்க, ஆபிரகாம் என்ன செய்கிறான்? He gave the best to God.
கர்த்தருக்கு மிகவும் சிறந்த ஒரு விஷயத்தை 5-10 நிமிஷத்துல ரெடி பண்ணி சாப்பாடை ரெடி பண்ணி கொடுக்குறான். ஹல்லேலூயா. சாப்பாடை எப்படி அவ்வளோ சீக்கிரம் செஞ்சான்னு எனக்கும் தெரியல, ரைட்டா. ஒரு சாப்பாடை கண்ணுக்குட்டியை எடுத்து, நல்ல சிறந்த கண்ணுக்குட்டியை எடுத்து அதை இது பண்ணி அதை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி பண்ணுறதுக்கெல்லாம் இல்லை. நம்ம வீட்டில் இன்றைக்கி இப்போ சிக்கனை உரித்து அதெல்லாம் ஏற்கனவே மசாலா போட்டு வச்சுக்கிறதெல்லாம் சமைச்சிடுறோம் பட்டுன்னு, கரெக்டாக இல்லையா? ஆனால் இதுவே ஆரம்பத்துலேருந்து சிக்கனை உரிக்கணும் அப்படின்னா அது நைட்டுக்கு தான் சாப்பாடு போடுவாங்க, கரெக்டாக இல்லையா? ஆபிரகாம் பாருங்க ஓடுறான், ரைட்டா. எதற்காக ஓடுகிறான்? கர்த்தருக்கு அற்புதமான சிறந்ததை கொடுக்க வேண்டும் என்று ஓடுகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சிறந்ததை செய்ய வேண்டும். நீ என்னைக்காவது ஓடி இருக்கீங்களா? ஓடும். ஹல்லேலூயா. எபிரோன் என்றால் கர்த்தருக்காக ஓட வேண்டும், கர்த்தருக்காக சிறந்ததை செய்ய வேண்டும் என்று ஓட வேண்டும். ஹல்லேலூயா. அவன் ஓடினதை பார்த்து ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. அவன் ஓடினதை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு. ஹல்லேலூயா. பாருங்க 10ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது அவர் 9ஆம் வசனம். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். பாருங்க, அவன் ஓடி செய்த காரியம் கர்த்தருக்காக த பெஸ்ட் கொடுக்கணும்னு ஓடாம பாருங்க. அந்த ஓட்டத்தை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? எங்கே உன் மனைவி என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. தெரியல, ஒரு சாரா சமைக்க வரல போலுது, ரைட்டா. அதனால எங்கே உன் மனைவின்னு கேட்டார், ரைட்டா. அப்போ அவர் கூடாரத்தில் உட்காந்துக்கிறார். ஆண்டவர் எதற்காக சாராளை கூப்பிட்டார் தெரியுங்களா? ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் செய்தியை சொல்லிட்டு போயிருக்கலாம், கரெக்டா இல்லையா? ஆபிரகாம் கிட்ட, ஆபிரகாமே இதுதான் செய்தி, இதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்தில் அந்த உணவை உண்ட பிறகு சாராள் எங்கே என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. முக்கியமா கேட்கிறார். வெறும் ஆபிரகாம் கிட்ட அந்த செய்தியை சொல்லக்கூடாது, சாராள் கிட்ட அந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக சாராளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் அழைத்தார்? மனிதனால் கூடாத காரியம், யாராலையும் கூடாத காரியம், இம்பாசிபிளான ஒரு விஷயத்தை ஆண்டவர் அந்த இடத்தில் சொல்ல விரும்பினால் அது சாராள் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அதை சொன்னார். ஹல்லேலூயா. சாராள், இன்றைக்கு நிறைய சாராள் இருக்கிறாங்க, அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பது கிடையாது. அவர்கள் சிரிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாம் கிட்ட சொல்ல வேண்டிய செய்தியை ஆண்டவர் சாரா எங்கே கூப்பிடுன்றார். ஹல்லேலூயா. சாராள் கிட்ட ஒரு செய்தியை சொல்ல ஆண்டவர் விரும்பினார். அப்பதான் 10ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். பாருங்க, ஆண்டவர் என்னது 13ஆம் அதிகாரத்துல வாக்கு கொடுக்கிறாரு, 12ஆம் அதிகாரத்துல வாக்கு கொடுக்கிறாரு. 12ஆம் அதிகாரத்துல என்ன வாக்கு கொடுத்தாரு? 12ஆம் அதிகாரத்துல நீ வீட்டை தகப்பனையும் விட்டு வெளியே வா, உனக்கு ஒரு பெரிய ஒரு தேசத்தையும் உனக்கு ஒரு சந்ததியும் மணல் போல இருக்கும், நட்சத்திரங்களை போல இருக்கும் சந்ததியும் கொடுப்பேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. 13ஆம் அதிகாரத்தில் ஒரு பூமியை கொண்டு வந்து நிறுத்தி அந்த பூமியை பார்த்து, இந்த பூமியை உனக்கு தரப்போகிறேன், எபிரோனை தரப்போகிறேன், சுதந்திரித்துக்கொள், ஓடு, எங்க வேணாலும் ஓடு, போய் பாரு எல்லா இடத்தையும் என்றார். ஹல்லேலூயா. 18ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் ஆண்டவர் வருகிறார், அதை உறுதிப்படுத்த வருகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய பேர் என்ன யோசிப்போம், கர்த்தர் ஒன்று சொல்லிட்டாரு, அது மறந்துட்டார் போலகுது அப்படின்னு யோசிப்போம். இன்னொன்று, கர்த்தர் சொல்லிட்டாரு, ஆபிரகாமை போல நம்ம என்ன பண்ணுறோம், சாராளை போல நம்ம என்ன பண்ணுறோம்,
ரைட்டா? ஆகாரோன் பிள்ளை இஸ்மவேல் தான் பிள்ளை என்று நினைத்து கொள்ளும். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை. ஆண்டவர் ஏற்ற நேரத்தில், சரியான நேரத்தில் அவர் ஆபிரகாமை வந்து சந்திக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கேட்கலாம், என்ன பாஸ்டர் ஏற்ற நேரம் சொல்றீங்களே, சரியான நேரம் சொல்றீங்களே, 30லேருந்து 25லேருந்து 30-40 வயசு வரைக்கும் இருக்கிற ஆபிரகாமை பார்த்திருந்தா தானே அது சரியானது? 98 வயசுல இருக்கும் ஆபிரகாமை பார்த்து சரியான டைமிங் ஆண்டவரே, பியூட்டிஃபுல் டைமிங் ஆண்டவரே என்று எப்படி சொல்ல முடியும்? கரெக்டா இல்லையா? சாராளை பார்த்து எப்படி சொல்ல முடியும்? ஆனால் ஆண்டவரின் காலமும் நேரமும் நமக்கு தாமதமாக இருக்கலாம், ஆனால் God will always give the best in his timing. ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய காலகட்டத்தில் சிறந்ததை கொடுப்பார். முடியாது என்று நீ நினைக்கும் பொழுது ஆண்டவர் அதை முடித்து காட்டுவார். ஹல்லேலூயா. அதுதான் எபிரோன். ஹல்லேலூயா. அதனால் தான் செய்தி, எபிரோன் என்றால் நீ இல்லாத இடத்தில் இருக்கிற வண்ணமாய் அழைக்கிற ஆண்டவராய் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சாராள் கிட்ட ஆபிரகாமை நிற்க வச்சு, இந்த நாள் நான் மறுபடியும் அடுத்த வருஷம் வருவேன். ஹல்லேலூயா. இந்த நாள் மறுபடியும் நான் வருவேன். அந்த நேரத்தில் சாராள் கரத்தில் ஒரு குழந்தை இருக்கும். ஹல்லேலூயா. சாராள் கரத்தில் ஒரு குழந்தை இருக்கும், நான் கொடுப்பேன் என்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள காரியத்தை எபிரோனில் ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. சாதாரண பட்டணம் இல்லை எபிரோன், விசுவாசத்தின் பட்டணம் எபிரோன். ஆனால் அந்த எபிரோன் பட்டணத்தை எப்படி ஜெயிக்கணும்? விசுவாசத்தில் தான் ஜெயிக்க வேண்டும். ஆவிக்குரிய கண்கள் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஏனென்றால் அங்கு ஒன்றும் இல்லை. பார்க்கும் பொழுது வறண்ட பூமியாய் இருக்கு. பார்க்கும் பொழுது சாராள் செத்து போனவளாய் இருக்கிறாள். பார்க்கும் பொழுது ஆபிரகாம் செத்து போனவனாய் இருக்கிறான். ஒன்றுமில்லாத ஜனமாய் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு தருவேன் என்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஆவிக்குரிய கண்களில் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் தருவார் என்றால் நிச்சயமாக அவர் தருவார். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு கூட நீங்கள் ஜெபித்தால், ஆண்டவரே இதே நாள் அடுத்த வருஷம், இதே நாள் நான் அடுத்த வருஷம் நான் மறுபடியும் ஜெபிக்கும் பொழுது இந்த காரியம் என் கையில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. அதுதான் ஆவிக்குரிய கண்கள். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? வசனத்தை படிச்சுட்டு அப்படியே போக வேண்டியது தானே. அது எங்களுக்கு வேற சொல்லி டிக்ளேர் பண்ணுன்னு சொல்றீங்களே. வார்த்தையை டிக்ளேர் பண்ணு, வார்த்தையை சொல்லு. ஆபிரகாமுக்கு நீங்க செஞ்சீங்களே, எங்களுக்கும் இதை செய்யுங்க ஆண்டவரே. இதே நாள் மறுபடியும் அடுத்த ஆண்டு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு இந்த காரியம் நடக்க வேண்டும் ஆண்டவரே, இதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று விசுவாசத்தில் அறிக்கை செய்யுங்கள். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம், அதுதான் ஆண்டவர். பாருங்க, சாராள் என்ன செய்கிறாள்? சாரா என்ன பண்ண வராங்க படிங்க. சாராள் என்ன செய்தால்? 12ஆம் வசனம். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். பாருங்க, சாராள் உலக பிரகாரமான ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்தாள். சாராள் லோத்தை போல அந்த இடத்துல திரும்பி பார்க்குறாங்க. லோத்து திரும்பி பார்க்குறான், இந்த இடத்தில் வாய்ப்பு இருக்கு. ஏன் வாய்ப்பு இருக்கு? செழிப்பாக இருக்கு, தூரத்தில் பட்டணம் தெரியுது, வேலை வாய்ப்பு இருக்கு, எல்லாம் செழிப்பாக இருக்கிறது, இந்த பக்கம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி லோத்து கண்களால் பார்த்த காரியத்தை நம்பினான். ஆனால் சாராளும் என்ன செய்தால்? அவள் கண்களால் பார்க்கிற விஷயத்தை நம்பினால் இது எப்படி ஆகும் என்று. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? இல்லாத இடத்தில் நான் உருவாக்கி தருவேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா.
உன் ஆவிக்குரிய கண்களில் பார். அல்லேலூயா. உன் ஆவிக்குரிய கண்களில் பார், கர்த்தர் உனக்கு செய்து கொடுப்பார். அதனால தான் ஆண்டவர் உடனே கோபப்படுகிறார். அந்த இடத்தில் யாருக்கு விசுவாசம் இருக்கணுமோ, யாருக்கு முக்கியமாய் விசுவாசம் இருக்கணுமோ அந்த ஆளு சிரிப்பதை பார்த்து ஆண்டவர் அவரும் சேர்ந்து சிரிக்கவில்லை, கோபப்படுகிறார் அந்த இடத்தில். அல்லேலூயா. படிங்க. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஏன் சாராய் சிரிக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, நீ விசுவாசி. ஒன்று உண்டோ? அந்த மாதிரி காரியம் கிடையாது, ஏன் சிரிக்கிறாய் என்று சொல்கிறார். இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கும் காரியம் என்ன? நீ பார்க்கும் பொழுது அங்கு ஒன்றும் இல்லை, நீ பார்க்கும் பொழுது பலவீனமாய் இருக்கிறாய். இதுக்கு மேலே ஓட முடியுமா? இதுக்கு மேலே சம்பாதிக்க முடியுமா? இதுக்கு மேலே ஒரு விஷயத்தை கட்ட முடியுமா? இதுக்கு மேலே ஸ்தாபிக்க முடியுமா? இதுக்கு மேலே ஏதாவது செய்ய முடியுமா? நீங்கள் போய் மோசே கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவான், என்ன சொல்லுவான்? ஐயா, 40 வயசில் ஆண்டவர் என்னை வனாந்திரத்தில் ஓட விட்டாரு, அப்போ ஊழியத்தை தந்தா வாலிபன் நான் எழுந்து ஓடிருப்பேன். 40 வருஷம் வனாந்திரத்தில் இருன்னு சொல்லிட்டு 80 வயசில் ஊழியத்தை தராரு அப்படின்னா. அல்லேலூயா. ஆபிரகாம் கிட்ட 40 வயசு 30 வயசுல குழந்தையை பெற்றுக்கொள் என்று சொல்லவில்லை, 99 வயசுல வந்து சொல்றாரு, குழந்தையை பெற்றுக்கொள் என்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நீ உன்னால் முடியும் என்று நினைக்கும் பொழுது ஆண்டவர் எதையும் செய்ய மாட்டார். என்னால முடியாது, இது நடக்காது, இது சாத்தியம் இல்லை என்று நீ நினைக்கும் பொழுது என் கிட்ட தான் நான் பார்த்துக்கிறேன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசி. இங்கே ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். சாராவை பார்த்து சொல்கிறார், திட்டு யாருக்கு விழுது? ஆபிரகாமுக்கு சேர்த்து விழுது, ஒய்ஃபுக்காக. ஏன் அவங்க சிரிச்சாங்க அப்படின்னு. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையா? நீ விசுவாசிக்கவில்லையா? கர்த்தரால் கூடும் என்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்தும் அதுதான் சொல்கிறார். என்ன சொல்றாரு? கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரியாளை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? எப்படி ஆகும் இது என்று மரியாள் கேட்டார்கள். இது எப்படி ஆகும்? நடக்க முடியாது, நாட் பாசிபிள் ஆண்டவரே. லாஜிக்கலி, பயாலஜிக்கலி, சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி நடக்காது ஆண்டவரே, நடக்கவே நடக்காது. ஆண்டவர் என்ன சொன்னார்? கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டா? உயிர்த்தெழுதலின் மாதத்தில் ஒரு விஷயம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இருக்கிறார். செத்துப்போன விஷயங்களை ஆண்டவர் உயிரோடன் எழுப்புவார் இந்த மாதத்தில். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால், ஒன்றும் இல்லை என்று நீ நினைத்தால், nothing will always be much more beneficial because God can give you everything. ஹல்லேலூயா. ஆண்டவரால் எல்லாம் கொடுக்க முடியும். God does not give something. ஆண்டவர் ஏதாவது ஒன்றை கொடுக்கிற ஆண்டவர் கிடையாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் தான் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்களில் எடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே,
என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் என் கண்களை கர்த்தராகிய பர்வதமாகிய எபிரோனாகிய ஆண்டவருக்கு எதிராக என் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. இல்லாது இல்லை, ஒன்றும் நடக்காது என்று நினைக்கிறீர்களா? எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் வித் காட். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் செத்து போன காரியங்கள், இனிமேல் நடக்காது என்ற காரியங்கள், இனிமேல் கட்ட முடியாது, இனிமேல் பிறக்காது, இனிமேல் நடக்காது, இனிமேல் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று நினைக்கிறீர்களா? கர்த்தர் எழுப்புவார் உங்களை கர்த்தருக்காக செய்வதற்காக. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால், விசுவாச பயணத்தை ஆரம்பிக்க விசுவாசித்து நீ கர்த்தருடன் ஐக்கியப்பட்டு நீ நடந்தால், ஹல்லேலூயா, கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசி, கர்த்தரை மட்டும் விசுவாசி. உலகம் உன்னை பார்த்து சிரிக்கலாம், உலகம் உன்னை பார்த்து வனாந்தரத்தில் நிற்கிறாயே என்று பார்த்து சிரிக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் அந்த வனாந்தரமே ஒரு செழிப்பான நாடாக உன் சந்ததிகளுக்கு மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றி கொடுப்பார், உன் குடும்ப சூழ்நிலையை மாற்றுவார், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் நீ விசுவாசித்தால். ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசியுங்கள். கர்த்தர் ஒருவரே ஆண்டவர், இரட்சகர், மீட்பர். ஹல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசித்து நாம் செய்யும் பயணத்தில் கர்த்தர் நம்மிடத்தில் விசுவாச பயணத்தில் அவர் ஐக்கியத்தை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடன் இருக்கும் உன் ஐக்கியம் என்ன என்பதை பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை என்றும் ருசித்து பாருங்கள். அவர் வார்த்தையை அப்படியே விசுவாசித்து அதன்படி நடங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேவரே, இந்த நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இன்னும் கர்த்தாவே, சபையின் ஜனங்கள் இன்னும் வந்து சேர சத்தியத்தை சத்தியமாக பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தாங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கர்த்தாவே தேவரே, ஜனங்கள் நிரம்பி வழிய சபையில் ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த ஜெபத்தை மீட்பர் இரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பிரஸ்னாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களில் நம்மோடு இருப்பாராக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.